ஆல் வெல்கம் டு நிவிஸ் ஹோம் கார்டன். இன்றைக்கி பேக்கிங் வீடில் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஒரு பிக் சைஸ் பரோதியா கேக்டஸ் ஒன்று எடுத்திருக்கேன். நல்ல சூப்பரான ப்ளூம்ஸ் தரக்கூடியது. செகண்ட் பிளான்ட் வந்து ஓல்ட் மேன் கேக்டஸ். இதுவுமே ஒரு பிக் சைஸ் பிளான்ட் ஒன்று வெல் ரூட்டடாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹவோத்தியா ஒன்று கேட்டிருந்தாங்க, அதில் இந்த வெரைட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ரூட்டட் தான், நல்லா பிக் சைஸான பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ரெபூட்டியா கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்ல சைஸ் கேக்டஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஓவர் வாட்டரிங் பண்ணாமல் டைரக்ட் சன்லைட்டில் ரொம்ப நேரம் வைக்காமல் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ரஸ்டட் கேக்டஸில் இந்த ஒரு வெரைட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பிக் சைஸான பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ரூட்டடான பிளான்ட்டு தான். பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்கும் அந்த க்ரஸ்ட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸா, மெம்லேரியா கம்ப்ரஸாவில் இந்த வெரைட்டி. ஸோ இதுலேயுமே ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகக்கூடிய வெரைட்டி தான். நெக்ஸ்ட்டு டைட்டனாப்சிஸ் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரேர் வெரைட்டி கேக்டஸ். ஸோ இதில் ஒரு பிளான்ட் வெல் ரூட்டடாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ஓவர் வாட்டரிங் பண்ணாமல் செமி ஷேடில் வச்சு பார்த்துக்கிட்டா சூப்பராக ப்ளூம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஹவோத்தியா தான். இதில் மேக்ஸிமம் 10 பிளான்ட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ இது ஒரு பிளான்ட் கேட்டிருந்தாங்க, அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஃபக்காரியா சக்குலண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ.